பூப் இல்லைனா வந்து மெடிக்கல் டேர்மில் சொல்லணும்னா ஃபீஷீஸ், ஸ்டூல், சின்ன குழந்தைங்க வந்து டூ பாத்ரூம் அப்படிலாம் சொல்லும் போதே உங்களோட ஸ்டூல் சாம்பிள் அது எப்படி இருக்குது, உங்கள் மோஷன் அது கலர் ஆகட்டும் இல்லை அந்த கன்சிஸ்டன்சி ஆகட்டும் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் வைட்டல் க்ளூஸ் உங்கள் டாக்டருக்கு உங்களால் கொடுக்க முடியும். நம்ம ஸ்டூல் இல்லை மோஷன் அதை பற்றி நம்ம ஒரு சார்ட்டே இருக்குது. அது பேர் பிரிஸ்டல் ஸ்டூல் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கலாக நம்ம வந்து மோஷனை வந்து ஸ்டூலுன்னு தான் சொல்லுவோம். அதில் அவங்க 7 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம ஒன்று டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஹார்ட் லம்ப்ஸ். இந்த ஹார்ட் லம்ப்ஸ் இல்லைனா ரேபிட் ட்ராப்பிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ரொம்ப குட்டி குட்டியாக ரவுண்டாக ஸ்மாலாக இருக்கும். நம்மளால் ஃப்ரீயாக போக முடியாது, ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக போவாங்க. அண்ட் அதில் குட்டி குட்டி ட்ராப்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஹார்ட் லம்ப்ஸாக. அண்ட் இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நார்மல் ஸ்டூல். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஃப்ரீயாக போவீங்க. அண்ட் உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், கிராக்ஸே இருக்காது. அண்ட் தட் மீன்ஸ் யூ ஹாவ் ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ் யுவர் நார்மல் டைஜஷன் அண்ட் எலிமினேஷன் ப்ராசஸ். உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கரெக்டான ஹைட்ரேஷன் போயிட்டுருக்கு, கரெக்டாக ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறீங்க. அண்ட் திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் வே டு மெயின்டைன் யோர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராசஸ்ன்றது. டயரியாக்கும் டிசென்ட்ரிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், டயரியானா கம்ப்ளீட்லி வாட்டரி ஸ்டூல்ஸ், ஃபுல்லாக ஹார்டாகவே இல்லாமல் ரொம்ப வாட்டரியே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். டிசென்ட்ரி அப்படின்னா when it is mixed, watery stools when it is mixed with blood, red color blood stainedனா தான் அது டிசென்ட்ரி. ஸோ இதுதான் டைப். நான் 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன் உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராசஸை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு. நம்பர் 1, have adequate fiber rich food. ஒரு மீல்ல நீங்க 1 கப் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 1:3 ரேஷியோ 2 to 3 கப்ஸ் ஒரு வெஜிடபிளோ கீரையோ கிரீன் லீஃபி வெஜிடபிளோ இன்க்ளூட் பண்ணுங்க. அண்ட் ப்ளஸ் avoid excessive consumption of tea or caffeine because நம்ம நிறைய ஒரு 3 cups 4 cups of coffee or tea நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட அந்த டேனனும் சரி இல்லை கெஃபீனும் சரி நம்மளோட அயன் அப்சார்ப்ஷன் நம்மளோட பாடியை நம்ம ஃபுட்டை அப்சார்ப் பண்ணுறது அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு அயன் அண்ட் கால்சியம் எடுக்கும் போது கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்குது இஃப் யூ நாட் ப்ராப்பர் ஆன் யோர் டயட். ஏன்னா உங்களோட ஃபைபர் ரிச் ஃபுட்டும் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் உங்கள் ஹைட்ரேஷனும் முக்கியம். இல்லைனா கான்ஸ்டிபேஷனில் ரொம்ப சஃபர் பண்ணுவீங்க. மேக் ஷூர் வென் யூ ஸ்டார்ட் அயன் அண்ட் கால்சியம் ஃப்ரம் 3rd month onwards. மோஷன், பூப் இல்லைனா வந்து மெடிக்கல் டேர்மில் சொல்லணும்னா ஃபீஷீஸ், ஸ்டூல், சின்ன குழந்தைங்க வந்து டூ பாத்ரூம் அப்படிலாம் சொல்லும் போதே மனசில் வந்து இது ரொம்ப ஒரு ஆக்வர்ட் டாபிக். நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏதான ப்ராப்ளம் இருந்தாலே அது வெளில சொல்கிறதே ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மோஷனோ இல்லைன்னா ஸ்டூலோ gives you immense clue for our diagnosis. அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாதான் உங்களால் டாக்டர் கிட்ட அதை கன்வே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க, பாத்ரூம் போயிட்டு எதர் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ நைட்டோ நீங்கள் மோஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்த உடனே அதுலேயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியலாம். உங்களோட பாடியை பற்றி உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை பற்றி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போனீங்களா இல்லை ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு நீங்கள் சிரமமே இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இல்லை ரொம்ப ஹார்டாக இருந்ததா உங்கள் ஸ்டூல், நீங்கள் டைரெக்டாகவே பாத்ரூம் போயிட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணிவிட்டு வரதில் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆக்சுவலி ஹெல்ப் யுவர் டாக்டர் இன் டயக்னோசிங் மெனி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோவில் உங்களோட ஸ்டூல் சாம்பிள் அது எப்படி இருக்குது, உங்கள் மோஷன் அது கலர் ஆகட்டும் இல்லை அந்த கன்சிஸ்டன்சி ஆகட்டும் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் வைட்டல் க்ளூஸ் உங்கள் டாக்டருக்கு உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இப்போது நம்ம ஸ்டூல் இல்லை மோஷன் அதை பற்றி நம்ம ஒரு சார்ட்டே இருக்குது. அது பேர் பிரிஸ்டல் ஸ்டூல் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கலாக நம்ம வந்து மோஷனை வந்து ஸ்டூலுன்னு தான் சொல்லுவோம். அதில் அவங்க 7 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம ஒன்று டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஹார்ட் லம்ப்ஸ். இந்த ஹார்ட் லம்ப்ஸ் இல்லைனா ரேபிட் ட்ராப்பிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ரொம்ப குட்டி குட்டியாக ரவுண்டாக ஸ்மாலாக இருக்கும். நம்மளால் ஃப்ரீயாக போக முடியாது, ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக போவாங்க. அண்ட் அதில் குட்டி குட்டி ட்ராப்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஹார்ட் லம்ப்ஸாக. அண்ட் இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, கான்ஸ்டிபேஷன் எதனால வரும், ரெடியூஸ் ஃபைபர் இன் ஆர் டயட்.
அந்த ரெடியூஸ் ஃபைபர் வந்து நிறைய பழம் இல்லை காய்கறி கீரை அந்த மாதிரி சாப்பிடாத பட்சத்தில் இந்த மாதிரி ஹார்ட் குட்டி குட்டி லம்ஸாகவும் நம்ம பாஸ் பண்ண முடியும். ரெண்டாவது டீஹைட்ரேஷன். நம்மளோட வாட்டர் இன்டேக் அதிகமாக இல்லை அப்படின்னா ஹார்ட் குட்டி குட்டி லம்ஸாகவும் நம்ம பாஸ் பண்ண முடியும். இதில் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சாசேஜ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். சாசேஜ்னா இந்த ஒரு லாங்காக நம்ம சாப்பிடுவோம்ல அந்த சாசேஜ் டைப். அந்த சாசேஜ் டைப்பில் இருந்தாலும் ஆனால் லம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஹார்டாக லம்ஸ் மாதிரி இருக்காது. பட் ஆனால் ஸ்மால் லம்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக இல்லாத போது. ஸோ இந்த சாசேஜ் டைப் பட் லம்ஸாக வருது அப்படின்னா இட் குட் பி அன் இண்டிகேட்டர் ஆஃப் மைல்டு கான்ஸ்டிபேஷன். Not very hard but mild constipation. அப்படினாலுமே make sure that you increase your fiber intake in your diet. ஏன்னா அந்த sausage type lumps இல்லாம ஃப்ரீயா போகணும் அப்படின்னா fiber intake will definitely help you. இதில் டைப் 3 அண்ட் டைப் 4 இப்போ நெக்ஸ்ட் நான் ரெண்டு பற்றி பேச போகிறேன்ல, அது ரெண்டு தான் நார்மல் கன்சிஸ்டன்சி. இப்போ டைப் 3ல எப்படின்னா சாசேஜாக லீனியராக இருக்கும். அதில் கொஞ்சம் கிராக்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இந்த லீனியராக கிராக்ஸ் வருதுன்றது அகெயின் இட்ஸ் கன்சிடர்ட் நார்மல் ஒன்லி. பட் ஸ்டில் இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போவீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரி இருக்காது. பட் அதே ஸ்டூல் கிராக்ஸோட வந்தும் ஆனால் நீங்கள் எப்போவான ஒரு டைமில் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் வாட்டர் இன்டேக் by say or 400 or 500 ml and include an extra vegetable in your diet. That will help resolve it because this type of stool is a healthy type of stool. இதில் type 4 வந்து absolutely normal stool. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயினே இல்லாமல் ஃப்ரீயாக போவீங்க. அண்ட் உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், கிராக்ஸே இருக்காது. அண்ட் தட் மீன்ஸ் யூ ஹாவ் ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ் யுவர் நார்மல் டைஜஷன் அண்ட் எலிமினேஷன் ப்ராசஸ். உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கரெக்டான ஹைட்ரேஷன் போயிட்டுருக்கு, கரெக்டாக ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறீங்க. அண்ட் திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் வே டு மெயின்டைன் யோர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராசஸ்ன்றது உங்களோட டைப் 4 ஸ்டூல்ன்றது காமிக்கும். இதுவே டைப் 5 அண்ட் டைப் 6ன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே நல்ல டைஜஷன் ப்ராசஸ் இருக்குதா, ஆனால் மைல்டாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ப்ராபப்ளி சம் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அந்த டைப் ஆஃப் ஸ்டூல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைப் 5க்கு குட்டி குட்டி ஸ்மால் சாஃப்டர் எட்ஜஸ், பட் ஆனால் நல்ல டிமார்க்கேட்டட் எட்ஜஸ். அதாவது ஸ்மாலாக பாஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுறது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஸ்மால் லம்ஸாக இருக்கும் அண்ட் சாஃப்ட் defined edges இருக்கும். அப்படி இருக்கும் போது make sure that you include slightly more fiber into a diet. டைப் 6 வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூல் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் போவீங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. ஃப்ரீயாக போகும்போது நிறைய பாஸ் பண்ணுவீங்க, ஆனால் அந்த எட்ஜஸ் வந்து ஸ்டூலோட எட்ஜஸ் வந்து ரொம்ப ரேகடாக இருக்கும். இட்ஸ் லைக் ஒரு டிஃபைன்டாகவே இருக்காது. அப்படி இருக்கும் போது முக்கியமாக நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப எக்ஸசிவ் ஃபைபர் நீங்கள் எடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். ஸ்ட்ரெஸ் கேன் இன்டியூஸ் டைப் ஆஃப் அந்த மாதிரி ஸ்டூல்ஸ் இன்டியூஸ் பண்ணலாம். மூணாவது ஃபீவர், sepsis or fever இல்ல diarrhea or any other உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் உடம்புல இருந்ததுன்னா இந்த மாதிரி லூஸாக போவீங்க, ஆனால் எட்ஜஸ் வந்து டிஃபைன்டாக இருக்காது. அது வந்து டைப் 6. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் லாஸ்ட் டைப் which is டைப் 7. டைப் 7 வந்து கம்ப்ளீட்லி வாட்ரி டயரியா, சம்டைம்ஸ் பிளட் ஸ்டெயின்டாக இருந்தால் அதுக்கு பேர் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஆனால் டிசென்ட்ரின்னு கேட்டிங்கன்னா வெறும் பிளட்டாலாம் இருக்காது, வெறும் டயரியா. ஸோ டயரியாக்கும் டிசென்ட்ரிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், டயரியானா கம்ப்ளீட்லி வாட்டரி ஸ்டூல்ஸ், ஃபுல்லாக ஹார்டாகவே இல்லாமல் ரொம்ப வாட்டரியே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். டிசென்ட்ரி அப்படின்னா when it is mixed, watery stools when it is mixed with blood, ரெட் கலர் blood stainedனா தான் அது டிசென்ட்ரி. ஸோ இதுதான் டைப் 7 ஆஃப் யோர் ஸ்டூல் அந்த பிரிஸ்டல் ஸ்டூல் சார்ட்டில். இப்போ ஃபைனலாக நான் 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன் உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராசஸை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு. நம்பர் 1, have adequate fiber rich food. ஒரு மீல்ல நீங்க 1 கப் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 1:3 ரேஷியோ 2 to 3 கப்ஸ் ஒரு வெஜிடபிளோ கீரையோ green leafy வெஜிடபிளோ இன்க்ளூட் பண்ணுங்க. அண்ட் ப்ளஸ் 1 glass of adequate water every meal. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, உங்களோட ஹைட்ரேஷன். அட்லீஸ்ட் மினிமம் 6 to 8 glasses ஒரு டால் கிளாஸ் ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்க, பிகாஸ் இட் எய்ட்ஸ் இன் டைஜஷன். நம்பர் 3, உங்களோட மீல்ஸை ரொம்ப ஹெவியாக 3 times a day கன்சியூம் பண்ணாமல் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ், ஸ்மால் மீல்ஸாக எடுத்துக்கோங்க, பிகாஸ் தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். Number 4, avoid excessive consumption of tea or caffeine, because நம்ம நிறைய ஒரு 3 cups 4 cups of coffee or tea நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட அந்த டானனும் சரி இல்லை கெஃபீனும் சரி நம்மளோட அயன் அப்சார்ப்ஷன், நம்மளோட பாடியை நம்ம ஃபுட்டை அப்சார்ப் பண்ணுறது அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. லாஸ்ட்லி அதுவும் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு அயன் அண்ட் கால்சியம் எடுக்கும் போது கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ நாட்
ப்ராப்பர் ஆன் யோர் டயட். ஏன்னா உங்களோட ஃபைபர் ரிச் ஃபுட்டும் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் உங்கள் ஹைட்ரேஷனும் முக்கியம். இல்லைனா கான்ஸ்டிபேஷனில் ரொம்ப சஃபர் பண்ணுவீங்க. மேக் ஷூர் வென் யூ ஸ்டார்ட் அயர்ன் அண்ட் கால்சியம் ஃப்ரம் 3rd month onwards யூ இன்க்ரீஸ் யுவர் ஃபைபர் கண்டென்ட். உங்கள் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ 2 to 3 liters ஆஃப் வாட்டர் இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ இந்த என்டையர் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், சாப்பிட்றது நம்ம என்ன சாப்பிட்றோன்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க, நம்ம அதை எப்படி எலிமினேட் பண்ணுறோம், நம்ம மோஷன் போகிறத வச்சுமே நம்மளோட ஹெல்த்தை நம்மளால் கவனிச்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.